தான் எம்பெருமான் என்றால் ஆயர் இடிகொள் வெண்குரல் இனவிடை அடர்த்தவன். அந்த ஆயர்களுடைய இடிகொள் வெண்குரல் இடி போல முழங்குகின்ற அந்த ஓசை எழுப்புகின்ற அந்த 7 எருதுகள், அந்த 7 எருதுகளை இனவிடை அவற்றையெல்லாம் அடர்த்தவன், அடக்கினவன். ஆக எருதுகளை அடக்கி அந்த நப்பினை பிராட்டியை திருமணம் புணர்ந்தான். அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்று சொன்னால் அது திருப்பிரிதி. அங்கே என்ன இருக்கிறது திருப்பிரிதியிலே என்றால் கடிகொள் வேங்கையின் நறுமலரமளியின் மணியரமிஷ வேழம் என்று நல்ல வேங்கை மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அந்த கடிகொள் வேங்கை என்றால் நல்ல பரிமளம் மிக்க ஒரு வேங்கையாம், வேங்கை மரமாம், வாசனை மிக்க வேங்க மரம். அந்த வேங்க மரத்திலிருந்து நறுமலர் அமளியின், நறுமலர் என்றால் அந்த வேங்க மலத்திலே இருக்கக்கூடிய மரத்திலிருந்து மலர்கள் எல்லாம் நறுமணம் வீசுகின்றன. அந்த வேழங்கள் பிடியினோடு அங்கே வசிக்கின்றன என்று சொல்லுகின்றார். வேழம் என்றால் யானை. அந்த யானைகளானவை பிடியினோடு வண்டு இசை சொல துயில் கொள்ளும் என்று அங்கே வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன. அந்த ரீங்காரத்தை கேட்டு ஆனந்தமாக அந்த யானைகள் உறங்குகின்றன என்று கடிகொள் வேங்கையின் நறுமலர் அமளியின் மணியறை மிசை வேழம். மணியறை மிசை என்னால் மணிப்பாறைகள், அந்த பாறைகள் மேலே வேழங்கள் அப்படி துயில் கொள்ளும், அழகாக துயில் கொள்ளுகிறது. இங்க நப்பின்னை பிராட்டியோடு கண்ணன் அப்படி கூடி கழித்திருந்ததை யானைகள் தங்களுடைய பேடையோடு கூடி கழித்திருப்பதாக அப்படி ஒப்பிட்டு ஆழ்வார் அருளி செய்கிறார் என்றும் நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருப்பிரிதியை சென்று அடையுங்கள் என்று சொன்னார். அதற்கு அடுத்த பாசுரத்திலே அதே எம்பெருமானை நரசிங்க பெருமானாக அனுபவிக்கிறார். நரசிங்க பெருமான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் அரங்கொளாளரி உருவனவெருவரா ஒருவனதகல் மார்வம் திறந்து வானவர் மணிமுடி பணிதரா இருந்த நல்லிமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளமறுப்பிடம்பிட கிடந்தறிகரி வீசும் இறங்கு மாமணி அருவியொடிதரே பிரிதி சென்னடனெஞ்சே. மரங்கொள் ஆளரி உருவனா, மிகவும் கோபத்தை உடைய நரசிங்கமாக தோன்றினான் எம்பெருமான். தோன்றி என்ன செய்தான்? அப்படியே அந்த இரணியனை அழித்தான். அந்த இரணியனை அழித்து வானவர் மணிமுடி பணிதரா என்று இரணியன் அழிந்தவாறே தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தங்களுடைய மணிமுடி படும்படியாக விழுந்து வணங்கினார்களாம். அப்படி வானவர் மணிமுடி பணிதர இருந்த நல் இமயம், அந்த இமயத்திலே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சி அது எப்படி இருக்கிறது என்றால் இறங்கி ஏனங்கள், அங்கே வராகங்கள், மிகப்பெரிய காட்டு பன்றிகள் இருக்கின்றனவாம். அவை என்ன செய்கின்றன? வளை மறுப்பு இடந்திட, தங்களுடைய வளைந்த மறுப்பு என்றால் அந்த கோரைப்பல், அது அதால குத்தி எடுக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை. வளைமறுப்பு இடந்திட கிடந்து அருகரி வீசம் பிறங்கு மாமணி, அந்த குத்தி எடுக்கின்றபடியினாலே சிதறுகின்ற மாணிக்கங்கள் எல்லாம் அங்கே நெருப்பு துண்டங்கள் போல அப்படி ஒளி வீசுகின்றனவாம். அப்படி இறங்கி ஏனங்கள் வளைமறுப்பு இடந்திட கிடந்து அருகரி வீசம் பிறங்கு மாமணி என்னால் அப்படிப்பட்ட ஒளியை உடைய மாணிக்கங்கள் அவைகளெல்லாம் அருவியோடு இழுதரு என்று அந்த அருவிகளில் இருந்து அவைகளும் கூட அந்த அருவியோடு அந்த மாணிக்க கற்களும் அப்படி வந்து விழுகின்றனவாம். அப்படிப்பட்ட திருப்பிரிதியை நெஞ்சே சென்று அடை என்று சொல்லுகிறார் திருமங்கி ஆழ்வார். இங்கே இரணியனை அழித்த அந்த எம்பெருமான் என்று சொல்லிவிட்டு அதற்கு உதாரணமாக இங்கே வராகங்கள் மலையை குத்தி எடுக்கின்றன என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, இரணியனுடைய மார்பை எம்பெருமான் பிளந்தது இங்கே காட்டு பன்றிகள் மலையை குத்தி எடுப்பது போல இருக்கிறது என்று இப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருப்பிரிதியை நெஞ்சே சென்று அடை என்று நமக்கு திருமங்கையாழ்வார் இந்த 4ஆம் பாசுரத்திலே 5ஆம் பாசுரத்திலே நமக்கு இப்படி அற்புதமாக காட்டி அருளினார். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.